ரிஷபராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ராசி ரிஷபமா? உங்களுக்கு எப்போதாவது ஒரு விஷயம் தோன்றி இருக்கிறதா? நாம் ஏன் இந்த குறிப்பிட்ட குணாதிசயங்களோடு பிறந்திருக்கிறோம்? ஏன் சிலருக்கு மட்டும் அதிகப்படியான ராஜயோகமும் சிலருக்கு அதிகப்படியான போராட்டங்களும் இருக்குது? நீங்க கடந்த பிறவியில ஒரு மாபெரும் ராஜாவாக இருந்திருக்கீங்களா, அல்லது வெற்றிகளை குவிக்கும் தளபதியா இருந்திருக்கீங்களா? உங்கள் இன்றைய வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு பின்னால இருக்கும் கர்ம வினை என்ன? வாருங்க விரிவாக பார்ப்போம்ங்க. ரிஷபராசினாலே அது ஒரு ஆழமான கடல் போன்றதுங்க. பொதுவா ஒரு மனிதனின் குணம் என்பது அவன் வளர்க்கப்படும் சூழலை பொறுத்துன்னு சொல்லுவாங்கங்க. ஆனா ஜோதிட சாஸ்திரத்தின்படி, குறிப்பா சித்தர்களின் வாக்குப்படி, ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குணங்கள் என்பது அவர்கள் பிறக்கும் போதே அவர்களின் ஆத்மாவோடு இணைந்து வருபவைங்க. ரிஷபராசி என்பது காலபுருஷனின் 2வது ராசிங்க. இந்த 2வது ராசி என்பது ஒரு மனிதனின் முகம், வாக்கு மற்றும் தனம், அதாவது செல்வத்தை குறிக்கக்கூடிய இடமுங்க. அதனாலதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு அழகான முக அமைப்பும் மற்றவர்களை கவரும் விதமான வசீகரமான பேச்சு திறனும் அமைந்திருக்குமுங்க. ரிஷபராசியின் சின்னம் காளை. இந்த காளையை உற்று நோக்குனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுமுங்க. காளை என்பது அமைதியின் உருவமுங்க. ஆனா அதே சமயம் அது கட்டுக்கடங்காத வலிமையின் அடையாளமுங்க. ஒரு காளை வயல்ல உழும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கிறதோ அதே போலதான் ரிஷபராசிக்காரர்களும் தங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை நோக்கி மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் நகர்வாங்க. ஆனா அதே காளையை யாராவது வம்புக்கோ அல்லது கோபத்திற்கோ தூண்டினா அதன் வேகம் எப்படி யாராலும் தடுக்க முடியாததாக இருக்குமோ, அதே போல ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முறை கோபம் கொண்டா அவர்களது சமாதானப்படுத்துவது என்பது எவராலும் முடியாத காரியம்ங்க. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன், நவகிரகங்களின் அசுரகுருன்னு அழைக்கப்படும் சுக்கிரனுங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான உலகியல் இன்பங்களுக்கும் அவரே காரகருங்க. கலை, அழகு, ஆடை, ஆபரணம், வண்டி வாகன வசதிகள், சுவையான உணவு என ஒரு மனிதன் இந்த பூமியில அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களுக்கும் சுக்கிரனின் அருள் வேண்டுமுங்க. அந்த சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தரம் என்பதுல மிகுந்த அக்கறை இருக்குமுங்க. நீங்க ஒரு பொருளை வாங்கினா அது மலிவானதா இருக்க வேண்டும்னு நினைக்க மாட்டீங்க. மாறா அது மிக சிறந்த தரமானதாகவும் பல காலம் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு நினைப்பீங்க. இது வெறும் ஆடம்பரம் மட்டுமல்லங்க, இது உங்கள் ஆத்மாவின் தேடலுங்க. ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே அவர்களின் விடாமுயற்சி தாங்க. மற்ற ராசிக்காரர்கள் ஒரு வேலையை தொடங்கிட்டு அது சிறு தடங்கள் வந்தாலே அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு தாவி விடுவாங்க. ஆனா நீங்க அப்படி அல்லங்க. ஒரு காரியத்துல இறங்கி விட்டா அது எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும் அதை முடித்தே தீரணுங்கிற பிடிவாதம் உங்களிடம் இருக்குமுங்க. இந்த பிடிவாதம் தான் உங்களை வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுமுங்க. நீங்க மெதுவா தொடங்கலாம், ஆனா உங்க பயணம் என்பது நிலையானதுங்க. நிதானமே பிரதானம் என்பதற்கு நீங்க தான் மிக சிறந்த உதாரணமா இருப்பீங்க. உணவு விஷயத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு தனி ரசனை உண்டுங்க. இவர்களுக்கு அறுசுவை உணவும் பிடிக்கும். குறிப்பா இனிப்பு பண்டங்கள் மீது ஒரு தனி ஈர்ப்பு இருக்குமுங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால இவர்கள் சமைப்பதிலும் வல்லவர்களா இருப்பாங்க, அல்லது நல்ல உணவை அடையாளம் காண்பதில் வித்தகர்களா இருப்பாங்க. அதே போல ஆடை அலங்காரத்திலும் இவர்களுக்கு ஒரு தனிபானை இருக்குங்க. மற்றவர்கள் அணிவதை பார்த்து அணியாம தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொள்வதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவாங்க. பண விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையானவர்கள். இவர்கள் கஞ்சத்தனம் உடையவர்கள்னு மற்றவர்கள் நினைக்கலாமுங்க. ஆனா உண்மையில இவர்கள் வீண் செலவு செய்ய விரும்புவதில்லைங்க. ஒவ்வொரு ரூபாயும் தன் உழைப்பால சம்பாதிப்பவர்கள் என்பதால அதை சரியான இடத்துல முதலீடு செய்யணுங்கிறதுல குறியா இருப்பாங்கங்க. நிலம், வீடு போன்ற அசையா சொத்துகள் மீது இவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் இருக்குமுங்க. ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டுல எப்போதும் ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் சொல்லுவாங்கங்க. ஏன்னா இவர்கள் செல்வத்தை சேர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமல்ல, அதை தக்க வைக்க தெரிந்தவர்களும் கூடங்க. உறவுகளை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்கள். ஒரு முறை ஒருவரை நண்பராகவோ அல்லது துணையாகவோ ஏற்றுக்கொண்டா அவர்களுக்கு இறுதி வரை உண்மையாக இருப்பாங்கங்க. இவர்களிடம் நீங்கள் எதையும் மறைக்காம பேசலாம். ஏன்னா இவர்கள் ரகசியங்களை காப்பதில் வல்லவர்கள்ங்க. ஆனா அதே சமயம் இவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்கள் மீது அதிக உரிமை கொண்ட
கொண்டாடுவார்கள். இது சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு சுமையாக தெரியலாமுங்க. ஆனா அது உங்களின் அன்பின் வெளிப்பாடுங்க. உங்களை ஆழமா புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியுமுங்க. உங்கள் ராசி நல்ல ராசி என்பதால உங்க ராசி நில ராசி என்பதால உங்களுக்கு பூமி மீது இயற்கை மீதும் செடி கொடிகள் வளர்ப்பதன் மீதும் அதிகமா ஆர்வம் இருக்குமுங்க. மன அழுத்தம் ஏற்படும் நேரங்கள்ல நீங்க ஒரு தோட்டத்திற்கோ அல்லது மலை பிரதேசங்களுக்கோ சென்றா உங்க மனம் உடனடியாக அமைதி அடையுமுங்க. இது உங்கள் ஆத்மா இயற்கையோடு இணைந்திருப்பதை காட்டுதுங்க. நீங்க எதையும் மேலோட்டமா பார்க்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தின் வேறு வர சென்று அதை ஆராய்வது உங்களுடைய வழக்கமுங்க. இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு கலை உள்ளத்தை தருமுங்க. நீங்க ஒரு கலைஞரா இருக்கலாமுங்க அல்லது கலையை ரசிப்பவரா இருக்கலாமுங்க. இசை, ஓவியம், சினிமா, புகைப்படம் எடுப்பது போன்ற துறைகள்ல உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குமுங்க. நீங்க பேசும் பேச்சுல ஒரு இனிமை இருக்குமுங்க. அது மற்றவர்களை வசியப்படுத்தும் ஆற்றல் கொண்டதுங்க. ஆனா உங்க பிடிவாதம் மட்டும் சில நேரங்கள்ல உங்களுக்கு சிக்கலை தரலாமுங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு நிற்பதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா உங்களை வெல்ல இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ரிஷபராசிக்காரர்களின் ஆத்ம பலம் என்பது அவர்களின் பொறுமைதாங்க. ஒரு விதை மண்ணுக்குள் இருந்து செடியாக வெளிவர எவ்வளவு காலம் காத்திருக்குமோ அதே போல நீங்க தங்கள் வெற்றிக்காக காத்திருக்க தயங்க மாட்டீங்க. அந்த காத்திருப்பு தான் உங்களுக்கு பிற்காலத்துல ராஜ வாழ்க்கைக்கான கதவுகளை திறக்குதுங்க. நீங்க முற்பிறவியில அனுபவித்த அந்த வசதியான வாழ்க்கையின் வாசனையும் இந்த பிறவியிலும் உங்களை ஆடம்பரமான மற்றும் வசதியான விஷயங்களை நோக்கி ஈர்க்குதுங்க. இது உங்கள் ஆத்மாவின் ஒரு தொடர்ச்சி. உங்கள் கடந்த காலத்தின் நிழல் உங்கள் நிகழ்காலத்துல அழகா தெரியுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் இருக்குமுங்க. தன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என அனைவரும் வசதியா வாழணுங்கிற என்பதற்காகவே இவர்கள் ஓயாம உழைப்பாங்க. இவர்களின் உழைப்பு என்பது சுயநலமானது அல்லங்க. அது ஒரு ஆலமரத்தை போன்றதுதாங்க. தான் வளர்ந்து தன்னை சார்ந்தவர்களுக்கு நிழல் தர வேண்டும் என்பது இவர்களின் ஒரே நோக்கமா இருக்குமுங்க. உங்களுடைய விடாமுயற்சி, உங்கள் ரசனை, உங்கள் சேமிக்கும் குணம் இவை அனைத்தும் உங்களை ஒரு தனித்துவமான மனிதரா மாத்தி இருக்குமுங்க. இந்த குணாதிசயங்களை நீங்க முற்பிறவியில ஒரு அதிகாரமிக்க பதவியிலோ அல்லது ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலோ இருந்தீர்கள் என்பதற்கான சாட்சிகளா அகத்தியர் போன்ற மாமுனிகளால அடையாளப்படுத்தப்படுதுங்க. சித்தர்கள்ல முதன்மையானவராகவும் மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஆணிவேராகவும் திகழும் அகஸ்திய முனிவர் மனிதர்களின் கர்ம வினை மற்றும் முற்பிறவி ரகசியங்களை ஓலைச்சுவடிகள்ல பதிந்து வைத்திருக்கிறாருங்க. குறிப்பா ரிஷபராசி என்பது காலபுருஷனின் 2வது ராசியாக அமைவதால இந்த ராசியில பிறந்தவர்கள் எத்தகைய ஆத்ம பின்னணியை கொண்டிருப்பார்கள் என்பதை அவர் மிக தெளிவா விளக்கி இருக்கிறாருங்க. முற்பிறவி என்பது ஏதோ ஒரு கதை அல்லங்க. அது நாம் செய்த வினைகளின் தொகுப்புங்க. அந்த வினைகளே இந்த பிறவியில நம்முடைய குணங்களாகவும் உருமாறுதுங்க. ரிஷபராசிக்காரர்களின் ஆள் மனதில் இருக்கும் அந்த அதிகார தோரணையும் நிர்வாகத்திறனும் எங்கிருந்து வந்ததுங்கிறத நீங்க சிந்தித்து பார்த்தா அது உங்களின் முற்பிறவியின் மிச்சம் என்பது புரிய வருமுங்க. அகஸ்தியர் வாக்குப்படி ஒரு ரிஷபராசிக்காரர் இந்த பிறவியில இயல்பாகவே தலைமை பண்புடன் இருந்தா, அதாவது ஒரு கூட்டத்துல இருந்தாலும் தாம் முன்னின்று வழிநடத்த வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்குள்ள மேலோங்கி இருந்தா, அவர் முற்பிறவியில ஒரு நாட்டை ஆண்ட மன்னனாகவோ அல்லது பெரும் நிலப்பரப்பை நிர்வகித்த குறுநில மன்னனாகவோ இருந்திருக்க வாய்ப்பு ரொம்பவும் அதிகமுங்க. ஒரு அரசன் என்பவன் எப்போதும் எதற்கும் அஞ்சாதவனாய் இருப்பானுங்க. அதே போல ரிஷபராசியில் பிறந்த நீங்க நியாயத்திற்காக போராடுவதிலும் அநீதியை கண்டா சினம் கொள்வதிலும் ஒரு ராஜதந்திரத்தோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு பிறர் கீழே வேலை செய்வது என்பது ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா தோன்றுமுங்க. எப்படியாவது சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது ஒரு உயரிய அதிகார பதவியில் அமர வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள்ள எப்போதும் கண்ணென்று கொண்டே இருக்குமுங்க. இது ஒரு சாதாரண ஆசை இல்லைங்க. இது உங்கள் ஆத்மா கடந்த பிறவிகள்ல அனுபவித்த அந்த சிம்மாசனத்தின் ஈர்ப்புங்க. மன்னனா இருந்த ஒருவனுக்கு கலைகள் மீதும் ஆடம்பரத்தின் மீதும் ஒரு இயல்பான ஈர்ப்பு எப்போதுமே இருக்குமுங்க. அதனாலதான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பிறவியிலும் தரம் குறைந்த பொருட்களை விரும்புவதில்லைங்க. விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், நேர்த்தியான உடைகள், கம்பீரமான வாகனங்கள்னு உங்கள் ரசனை எப்போதும் உயர்தரமாகவே இருக்குமுங்க. முற்பிறவியில ஒரு மன்னனா நீங்க செய்ததான தான தர்மங்கள் இந்த பிறவியில உங்களுக்கு புகழையும் செல்வத்தையும் தேடி தருமுங்க. ஆனா அதே சமயம் முற்பிறவியில அதிகார திமிரால யாரையாவது துன்புறுத்தி இருந்தா அந்த கர்மவினை இந்த பிறவியில திடீர் தடைகளாகவும் எதிரிகளாகவும் உங்க முன்னே வந்து நிற்குமுங்க. இந்த தடைகளை உடைக்கும் ஆற்றலையும் அந்த அகஸ்தியர் பெருமான் தனது ஞானத்தின் மூலம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களிடம் காணப்படும் மற்றொரு முக்கியமான அம்சம் அவர்களின் வீரம் மற்றும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்புங்க. உங்களுக்கு சிறுவயது முதலே விளையாட்டுகள் மீதோ அல்லது தற்காப்பு கலைகள் மீதோ ஆர்வம் அதிகமாயிருந்தா அல்லது நீங்க ஒரு விஷயத்தை அடைய வேண்டும்னு முடிவு செய்துட்டா அதுல காட்டும் வேகம் மற்றும் விவேகம் ஒரு போர்க்கள வீரனை போல இருந்தா நீங்க முற்பிறவியில ஒரு மாபெரும் தளபதியா இருந்திருப்பீங்க என்பது உறுதிங்க.
ஒரு தளபதி என்பவன் போர் தந்திரங்கள்ல வல்லவன் மட்டுமல்ல, தன் கீழே இருக்கும் வீரர்களை ஒருமுகப்படுத்தி வெற்றியை நோக்கி அழைத்து செல்பவனுங்க. இந்த பண்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரத்தத்திலேயே ஊறி இருக்குமுங்க. தளபதியா இருந்த ஒரு ஆத்மாவுக்கு ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமுங்க. நீங்க மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதும் அதே ஒழுக்கத்தை தாங்க. நீங்க ஒரு வேலையை திட்டமிட்டா அதுல எந்த ஒரு பிசுறும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த துல்லியமான செயல்பாடு உங்களை ஒரு சிறந்த மேலாளராகவோ அல்லது ஒரு சிறந்த நிர்வாகியாகவோ மாற்றுமுங்க. தளபதிகளுக்கு உரிய அந்த பிடிவாத குணம் உங்களிடம் அதிகமாகவே இருக்குமுங்க. ஒரு இலக்க நோக்கி நகர தொடங்கினா வழியில எத்தனை முட்கள் இருந்தாலும் அதை மிதித்து கொண்டு முன்னேறுவீங்க. உங்க உடம்புல இருக்கும் தழும்புகளோ அல்லது அடிக்கடி ஏற்படும் காயங்களோ கூட முற்பிறவியின் அந்த வீர போராட்டங்களின் அடையாளங்களா இருக்கலாம்னு சித்தர்கள் குறிப்பிடுகிறாங்க. தளபதியா இருந்த காரணத்தால உங்களுக்கு ஆயுதங்கள் மீதோ அல்லது நவீன எந்திரங்கள் மீதோ ஒரு ஈர்ப்பு இருக்கலாமுங்க. முற்பிறவியில நீங்க காட்டிய அந்த விசுவாசம் தான் இந்த பிறவியில உங்க குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் காட்டும் அந்த மாறாத அன்புங்க. உங்களை நம்பி வந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்க கைவிட மாட்டீங்க. அதே போல உங்களுக்கு துரோகம் இழைப்பவர்களை நீங்க ஒருபோதும் மன்னிக்க மாட்டீங்க. இது ஒரு வீரனுக்கே உரிய குணம். மன்னனா இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களின் முற்பிறவி என்பது ஏதோ ஒரு வகையில அதிகாரத்தோடும் பொறுப்போடும் பிணைக்கப்பட்டிருந்ததுங்க. இந்த முற்பிறவி ரகசியங்களை அறிந்து கொள்வதன் நோக்கம் என்னன்னா, நம்மிடம் இருக்கும் எதிர்மறை குணங்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொள்வதுதான். நீங்க ஒரு மன்னரா இருந்திருந்தா அந்த பெருந்தன்மையும் தர்ம சிந்தனையும் இந்த பிறவிலும் தொடர வேண்டும்ங்க. நீங்க ஒரு தளபதியா இருந்திருந்தா அந்த வீரத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும்ங்க. அகஸ்தியர் சொல்லும் இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை இன்னும் தெளிவா மாற்ற உதவுங்க. உங்க ஆழ்மனதுல புதைந்து கிடக்கும் அந்த ராஜ கம்பீரத்தை உணருங்க. அதுவே உங்க வெற்றிக்கான சாவிங்க. வாழ்க்கை என்பது எப்போதும் பூப்பாதையா இருக்க போவதில்லைங்க. குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்துல எல்லாம் நன்றா நடப்பது போல இருக்குங்க. ஆனா திடீர்னு எதிர்பாராத தடைகள், பண கஷ்டம் அல்லது உறவுகளுக்குள்ள மனக்கசப்புகள் வந்து சேருமுங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க பல முறை யோசித்திருக்கலாமுங்க. திறமை இருந்தும் தகுதி இருந்தும் சில நேரங்கள்ல வெற்றி உங்களை விட்டு தள்ளி போவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. சித்தர்கள்ல முதன்மையானவராக அகஸ்திய பெருமான் தனது நாடி சுவடுகள்ல இதை சஞ்சித கர்மான்னு குறிப்பிடுகிறாருங்க. சஞ்சித கர்மா என்பது நாம் பல பிறவிகளாக சேர்த்து வைத்த வினைகளின் மூட்டைங்க. ரிஷபராசி என்பது சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருப்பதால நீங்க முற்பிறவிகள்ல அதிகாரம், செல்வம் மற்றும் செல்வாக்கு மிக்க பதவிகள்ல இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம்ங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ங்க. ஒரு மன்னனாகவோ அல்லது தளபதியாகவோ இருந்த போது தெரியாமல் செய்த சில தவறுகள் அல்லது அதிகாரத்தினால பிறரை வற்புறுத்தியது போன்ற செயல்கள் இந்த பிறவியில தடைகளா உருவெடுக்குதுங்க. அகஸ்தியர் வாக்குப்படி ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கும் பண கஷ்டம் என்பது வெறும் துரதிர்ஷ்டம் அல்லங்க. அது முற்பிறவியில நீங்க ஒரு அரசனா இருந்த போது மக்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தையோ அல்லது தர்மத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியையோ சரியாக கையாள தவறி இருந்தா அல்லது பிறருடைய சொத்தை பறிக்க முயன்றிருந்தா அதன் விளைவா இந்த பிறவியில நீங்க எவ்வளவு உழைத்தாலும் கையில பணம் தங்காத நிலை ஏற்படலாமுங்க. என்னிடம் திறமை இருக்குது, நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனாலும் என்னால சேமிக்க முடியலன்னு நீங்க வருந்தினா அது உங்க ஆத்மா முற்பிறவியில் செய்த கடனை தீர்த்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. நிலராசியா ரிஷபத்திற்கு நிலம் சார்ந்த சிக்கல்கள், சொத்து தகராறுகள் வருவதும் இந்த கர்ம வினையின் ஒரு பகுதி தாங்க. ஒரு தளபதியா போர்க்களத்துல இருந்த போது அநியாயமா எவருடைய வாழ்வாதாரத்தையாவது அளித்திருந்தா அதன் தாக்கம் இந்த பிறவியில உங்க தொழில் முன்னேற்றத்தை கண்டிப்பா தடுக்குமுங்க. அடுத்ததா உறவுகள்ல ஏற்படும் சிக்கல்கள். ரிஷபராசிக்காரர்கள் அதன் பின்னாடி இயங்குபவர்கள். ஆனா அதே சமயம் அவர்கள் காட்டும் அதிகப்படியான அன்பு சில நேரங்கள்ல பிடிவாதமா மாறிடுமுங்க. முற்பிறவியில அதிகாரத்துல இருந்த போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம உங்க கட்டளைகளுக்கு மற்றவர்கள் பணிய வேண்டும்னு நீங்க நினைத்திருந்தா அந்த வினையின் காரணமா இந்த பிறவியில உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களை புரிந்து கொள்ளாம விலகி செல்லலாமுங்க. உங்கள் பேச்சால மற்றவர்கள் காயப்படுவது அல்லது நீங்க சொல்வது நல்ல விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு தவறாக தெரிவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டா அது உங்கள் வாக்குஸ்தானத்துல இருக்கும் கர்ம தோஷத்தை காட்டுதுங்க. அகஸ்தியர் சொல்வது என்னன்னா, ஒரு ஆத்மா தான் செய்த தவற உணர்வதற்காகவே இத்தகைய சோதனைகளை சந்திக்குதுங்க. இந்த தடைகள் உங்களை தண்டிப்பதற்காக அல்லங்க, மாறாக உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகவே வந்திருக்குதுங்க. இந்த தடைகளிலிருந்து விடுபட அகஸ்தியர் காட்டும் வழிமுறைகள் மிகவும் எளிமையானவைங்க, ஆனா மிகுந்த சக்தி வாய்ந்தவைங்க.
ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் என்றாலும் இந்த ராசியின் சின்னமான காளை என்பது சிவபெருமானின் வாகனமான நந்திகேஸ்வரர் குறிக்குதுங்க. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு கர்ம வினையையும் நீக்கும் வல்லமை சிவபெருமானின் வழிபாட்டிற்கு இருக்குதுங்க. நீங்க சந்திக்கும் பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும்னா பிரதோஷ காலங்கள்ல நந்தி பகவானுக்கு அருகமுள் மாலை சாற்றி பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்த காப்பினை நைவேத்தியமா வழங்க வேண்டுமுங்க. ஒரு காளை எவ்வளவு பாரத்தை சுமக்கிறதோ அவ்வளவு பாரமான கர்ம வினைகளை நீங்க சுமக்கிறீங்க. அந்த பாரத்தை குறைக்க நந்தி வழிபாடு உங்களுக்கு பேருதவியா இருக்குமுங்க. குறிப்பா வளர்பிறை பிரதோஷங்கள்ல நீங்கள் செய்யும் தர்மங்கள் உங்களுக்கு பண கஷ்டத்தை வேரோட அறுக்குமுங்க. அகஸ்தியர் வலியுறுத்தும் மற்றொரு முக்கியமான பரிகாரம் அன்னதானம்ங்க. ஒரு மன்னனா நீங்க செய்த தவறுகளை சரி செய்ய பசியால் வாடும் எளியவர்களுக்கு உணவளிப்பதே மிக சிறந்த வழிங்க. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரனுக்கு உகந்த அந்த நாள்ல பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருங்க. பசு என்பது மகாலட்சுமியின் அம்சம் மட்டுமல்ல, அது சுக்கிரனின் காரகத்துவத்தையும் கொண்டதுங்க. நீங்க ஒரு பசுவிற்கு உணவளிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தரித்திரம் நீங்கி சுபிட்சம் உண்டாகுங்க. அதே போல உங்க குலதெய்வ வழிபாட்டை ஒருபோதும் கைவிடாதீங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்க வரும் பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இது உங்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்று தருமுங்க. அதன் மூலம் உங்கள் வம்சாவளியாக வரும் கர்ம வினைகள் அகலுமுங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கணுமுங்க. அதிகார தோரணையை தவிர்த்து பணிவோடு பிறர் அணுகும் போது உங்கள் பாதி பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துடுங்க. சித்தர்கள் சொல்வது போல அன்பே சிவம். நீங்கள் பிறரிடம் காட்டும் அன்புதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ங்க. அதிகாரத்துல இருந்த போது செய்த தவறுகளுக்கு பிராய்ச்சித்தமா இந்த பிறவியில ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் தொண்டு செய்யுங்க. நீங்க யாருக்காவது ஒரு வேளை உணவோ அல்லது ஒரு சிறு உதவியோ செய்யும் போது உங்க கர்ம வினையின் ஒரு பகுதி எரிக்கப்படுதுங்க. அகஸ்தியர் அருளிய இந்த ரகசியங்களை மனதில் கொண்டு நீங்க ஆன்மீக பாதையில பயணித்தா இப்போது நீங்க அனுபவிக்கும் தடைகள் யாவும் பனி போல விலகுமுங்க. உங்க வாழ்வில் வசந்தம் வீசுமுங்க. நீங்க இழந்த அந்த ராஜ வாழ்க்கையை மீண்டும் இந்த பிறவியிலே கர்வத்தோடு வாழ்வீங்க. இது அகஸ்திய முனிவரின் சத்திய வாக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் முற்பிறவி எதுவாக இருந்தாலும் இந்த பிறவியில நீங்க செய்யும் நற்செயல்களே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குமுங்க. நீங்க ராஜாவா அல்லது தளபதியா உங்க வாழ்க்கையில நடக்கும் எந்த சம்பவம் நீங்க ஒரு ராஜான்னு நினைக்க வைக்கிறது, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை சரி உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதுக்கு அந்த கஷ்டங்கள் தான் காரணம்ங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இப்ப இருந்து என்ன ஆகும்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. ரிஷபராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.